Table 2. Data shows the children who are absent in class 7 during a particular week. சரியா, இதெல்லாம் வந்து absentees. ப்ரெசென்ட் நினைச்சுக்க கூடாது. அவங்க எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டோட்டலா இருக்கு அப்படின்னு கொடுக்கல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் ஆப்சென்டீஸ். இதுல பாத்தீங்கன்னா எத்தனை ஆப்சென்டீஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மண்டே ஒரு ஃபிகர், ஒன் ஃபிகர் ரெப்ரசென்ட் 5 சில்ட்ரன். அப்போ இதுல 3 ஃபிகர் இருக்கிறதுனால மண்டே எவ்வளவு ஆப்சென்டீஸ், 15 பீப்புள். டியூஸ்டே 10. வெட்னஸ்டே 0 ஆப்சென்டீஸ், யாருமே ஆப்சென்ட் இல்ல. தேர்ஸ்டே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபிகர் இருக்கு, ஸோ 5 ஆப்சென்டீஸ். ஃப்ரைடே பாத்தீங்கன்னா அகெயின் 15 ஆப்சென்டீஸ். ஓகேவா, முதல்ல இதை நம்ம போட்டுட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த டே வித் மினிமம் நம்பர் ஆஃப் ஆப்சென்டீஸ். அதாவது ஆப்சென்டீஸே இல்லைன்னு கேட்கல, மினிமம் கம்மியா எத்தனை பேர் வந்து என்னைக்கு ஆப்சென்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ஸ்டே தான். நான் 15, 10, 5, 15. வெட்னஸ்டே ஏன் எழுதக்கூடாதுன்னா அவங்க கேட்குறாங்க ஆப்சென்ட் இருக்கு ஆனா மினிமம் நம்பர் ஆஃப் ஆப்சென்டீஸ். ஆப்சென்டே இல்லைன்னு கேட்டாதான் நம்ம வெட்னஸ்டே எழுதணும். இப்போ மினிமம் நம்பர் ஆஃப் ஆப்சென்டீஸ் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே. ஓகேவா, மென்ஷன் த டே வித் 10 ஆப்சென்டீஸ். 10 என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆன் டியூஸ்டே. which day of the week has no absentees? no absentees னா என்ன, 0 absentees. என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வெட்னஸ்டே. find the day on which maximum number of children were absent. அப்போ பாத்தீங்கன்னா 2 நாள், மண்டேவும் மேக்ஸிமம் ஆப்சென்ட், ஃப்ரைடேவும் மேக்ஸிமம் ஆப்சென்ட். அப்போ நமக்கு என்ன 2 ஆன்சர், மண்டே அண்ட் ஃப்ரைடே. ஓகே.